ஹலோ சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்தியன் ஆர்மி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ ஏர்ஓ திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை அண்ட் ZRO சென்னையில் இருக்கக்கூடிய நர்சிங் அசிஸ்டன்ட் கேண்டிடேட், சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் விமன் மிலிட்ரி போலீஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்ஓ சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் 3 ஏர்ஓவும் சேர்ந்து நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ ஏரோ வைஸ் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஏரோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஏரோ கீழே வரீங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் 3 ஏரோ இருக்குது. ஏரோ சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், ஓகேங்களா? ஏரோ கோயம்புத்தூர்னால் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏரோ சென்னைனா குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஏரோ கீழே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுற வீடியோ கூடிய சீக்கிரம் கொடுக்குறோம், ஓகேங்களா? இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல், ஓகேங்களா? இந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லிங்க் உள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் திருச்சி ஏர்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஏர்ஓக்கான, சென்னை ஏர்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ZRO சென்னை நர்சிங் அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பேன். கோயம்புத்தூர் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் குவாலிஃபிகேஷனில் இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்றத நான் இப்போவே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ 1 அக்டோபர் 2004 தான் பிறந்திருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள், ஓகேங்களா? நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 23 வயசு வரை வரும். நான் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நான் தனி வீடியோ கொடுக்குறேன். அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கே அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போது ஏரோ திருச்சியில் எந்தெந்த கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான அப்ளை டேட் அப்படின்னா இன்னையிலிருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் www.joinindianarmy.nic என்ற வெப்சைட் தான். நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் டேட், இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னா ஜூன் 2025 வந்து டென்டேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் டேட்க்கான ஷெடியூல் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எந்த ஒரு அப்டேட்னாலும் கண்டிப்பாக வந்து நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார் இன்வைட்டட் ஃபார் டொமிஷியல் டிஸ்ட்ரிக்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் திருச்சி ஏர்ஓக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி தெரியும், இதை பற்றி தெரியல, புதுசாக யாராவது அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். திருச்சியில் வரீங்க அப்படின்னா கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, ஸோ இவங்கெல்லாம் திருச்சி ஏர்ஓக்கில் வருவீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏர்ஓயில் இதெல்லாமே எதுவும் ஃபிக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏரோ எந்த ஏரோ அப்படின்றத அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும்போதே உங்களுக்கு ஏரோ என்னன்றது தெரியும். புதுசாக அப்ளை பண்ணுறீங்க, இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணல, இது வரையும் ஆர்மி செலெக்ஷன் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஜிடி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஜிடி, டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னிவீர் ஸ்டோர் கீப்பர், அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் 10th ட்ரேட்ஸ்மேன் அண்ட் 8th ட்ரேட்ஸ்மேன் வந்து இந்த கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ண முடியும். இதில் ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். 23 வயசுலாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 45% வந்து நீங்கள் ஓவராலாக மார்க் வச்சுருக்கணும். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 33% நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மார்க் பர்சன்டேஜோடு நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அது வந்து எடுத்துக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஓவராலாக வந்து 400க்கு இப்போ 500க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள்
50% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட மார்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா உங்களோட மார்க் பர்சன்டேஜ் காமிக்கும். இப்போ வந்து 500க்கு வந்து நீங்கள் 300 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 300 டிவைடட் பை 5ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாஸ் மார்க் வந்து 35 தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும். எல்லாருமே 35க்கு தாண்டி தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் 33% ஓவராலாக வந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்னிவி டெக்னிக்கலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு இதெல்லாமே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓவராலாக 50% மார்க் இருக்கணும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த ஈச் சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் 40% வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க மட்டும்தான் நீங்கள் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கலாம். சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு இதெல்லாமே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிளாக. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ கோர்ஸில் வந்து 1 year ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்ட் ஆஃப் NSK ஆஃப் லெவல் 4 வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் டெக்னிக்கலுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 year டிப்ளமோ 2 year டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க. 10th முடிச்சுட்டு போயிருப்பாங்க 3 yearக்கு. ஸோ இல்லைனா 12th முடிச்சுட்டு 2 year டிப்ளமோக்கு போயிருப்பாங்க. அவங்களும் எலிஜிபிள் தான். அவங்க வந்து 50% ஓவரால் மார்க்கணும். 40% வந்து இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு இதெல்லாமே இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோவில் என்னென்ன ட்ரேட் அப்ளை பண்ண முடியும்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல், மெக்கானிக்கல் டீசல்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் பவர், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், டிராஃப்ட்மேனு, சர்வேயரு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அதுக்கப்புறம் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக் கம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டம், வெசல்ஸ் நேவிகேட்டர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த குரூப்லாம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் நீங்களும் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கான ஏஜும் 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே மட்டும்தான். ஸோ அதே மாதிரி அக்னிவே ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். 60% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் குரூப்பு ஸோ இதை எடுத்து படிச்சிருக்கணும். வித் 60% வந்து ஓவரால் மார்க் இருக்கும். மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50% இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அக்னிவி 10th ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு பட் ஷுட் ஹாவ் அ ஸ்கோர் ஆஃப் 33% இன் 5 சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33% எடுத்துருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 8th பாஸ், அதுக்கப்புறம் ஒரு 10th இல்லை அப்படி 8th தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 33% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் 8th ட்ரேட்ஸ்மேனுக்கு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் வரீங்க அப்படின்றது. டேட்டா பொறுத்த வரையும் 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008 பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜிடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஹைட், மினிமம் ஹைட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 166 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான். இதே ஜிடிக்கு. ஓகேங்களா? ஜிடி ட்ரேட்ஸ்மேன் இந்த கேட்டகரிக்கு. டெக்னிக்கலுக்கு 165 இருந்தாவே போதுமானது தான். இதே ஸ்டோர் கீப்பருக்கு 162 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இதே வந்து மினிமம் செஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 சென்டிமீட்டர் வித் 77 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எல்லா நோட்டிஃபிகேஷனிலும் இதே சேம் ப்ரொசீஜர் சேம் இதே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க. NCC A சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5 மார்க்கும், ஜிடிக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா A சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கு, அதுக்கப்புறம் B சர்டிஃபிகேட்டுக்கு 10 மார்க்கு, C சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் எல்லாமே இருக்குது சர்டிஃபிகேட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த NCC சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கெல்லாம் 20 to 30 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் உங்களுடைய இது அக்னிவீர் பேக்கேஜ் அப்படின்றதுனால உங்களுடைய 4 years உங்களுடைய சர்வீஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதில் 4 years முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதில் பர்மனன்ட் பண்ணுறவங்கள பர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இது பர்மனன்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்மனெண்ட்டு தான் ஆகுவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இந்தியன் ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா மறக்காமல் நல்லா எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களோட சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 இருக்கும். இன்னேண்டில் வந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 21,000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 9,000 போக ஒரு 21,000 கிடைக்கும். செகண்ட் இயரில் 33 இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்னேண்டில் 23 இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து 4 வருஷம் உங்களோட சேலரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 5 lakhs கிட்ட அவங்க பிடிச்சிருப்பாங்க. அதில் 5 lakhs வந்து கவர்மெண்ட் ஒரு 5 lakhs ஆட் பண்ணி
10.4 lakhs வந்து சேவாநிதி பேக்கேஜாக உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்து வெளியே அமைப்பாங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது பெர்மனண்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து நல்ல உங்களுடைய எஃபோர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கே போனாலும் வந்து உங்களுடைய இது மட்டும் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்மனண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பர்மனண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம யார் சொல்லியும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது தான், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போது திருச்சியில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஆர்ஓ சென்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வருவீங்க அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், அதுக்கப்புறம் ராணிப்பேட், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கூடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாமே சென்னை ஏரோக்கில் வருவீங்க. நம்ம இதை சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அந்த குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எல்லாமே எல்லாருக்குமே சேம் தான். ஓகேங்களா? எதுவும் மாற்றம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 டிஸ்ட்ரிக்ஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி இந்த தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாமே கோயம்புத்தூர் ஏர்வோ கீழே வருவீங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க தான் கோயம்புத்தூர் ஏர்வோக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து எல்லா ஏர்வோக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் அதுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.